பாகிஸ்தான் தூண்டி விடுகிற பயங்கரவாதத்தினால 140 கோடி இந்திய மக்கள் பாதிக்கும் போது சீமான் எங்க போனாரு? அவர் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாருன்றது சொல்லணும். கோவையில 60க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியானதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாதி பாக்ஷாவை அவரது இறுதி ஊர்வலத்துக்கு வந்து மரியாதை செய்தவர் தான் சீமான். மரியாதை செய்தது மாத்திரமல்ல, மக்கள் மனசு புண்படும்படி அவர் எங்க அப்பான்னு வேற சொல்லிட்டு போனார். சீமானுக்கு அடிஷனலா ஒரு அப்பா சேர்ந்திருக்கார். பயங்கரவாதி அப்பான்னு சொல்ற சீமான் பாகிஸ்தான் மேல இந்தியா நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு வெளியில உள்ள எதிரிகளை அடையாளம் காண்பது மாத்திரமல்ல, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் யாருன்றதை அடையாளம் காண்பதற்கு இது உதவும். அதனால இந்த கடுமையான நடவடிக்கை மிக்க அவசியம். முதல் முறையாக தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி ஐயா மோடி அவர்கள் தலைமையில இந்தியா துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் 65 யுத்தம், 70களில் யுத்தம்.